ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோக்கு டென்சேவோட சீசன் 2 எபிசோட் 18 பார்க்க போறோம். எடுத்ததும் ரூடியஸ் நோனை பார்த்து ஹாப்பியா கை காட்டுவான். அவளும் பாய் சொல்லிட்டு கிளம்பிருப்பா. இதுக்கப்புறம் லைப்ரரியில உட்காந்து ரோஜரோட அந்த ஸ்பேர் கதை பத்தி எல்லாம் பேசிப்பாங்க. ரூடியஸ்க்குமே இந்த சூப்பர்களுக்கான பேரை மீட் எடுக்கிறதுக்கான வேலையில இறங்கலாமான்னு யோசிச்சிருப்பான். அதால அவங்கள பத்தி புக் எழுதலாங்கிற முடிவுக்கு வந்திருப்பான். ஆனா இதை ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலா பண்ணலாமா, இல்ல டைரி ஸ்டைல்ல பண்ணலாமா, இல்ல படம் போல எபிக் ரிலேட்டடா பண்ணலாமா, இல்ல ஜஸ்ட் ஒரு சீப் பேம்ப்ளெட்ல இல்லனா ஒரு 10 பக்கம் இல்லாட்டி சிலையை வச்சு கதை அமைக்கிற போலன்னு யோசிச்சுட்டு இதுல எப்படி ஒர்க் பண்ணலாங்கிற ஒரு யோசனையிலேயே இருப்பான். நோன் பாக்குறப்ப அவன் குழப்பத்துல இருக்க போல இருக்கும். அதனால என்னாச்சுன்னு கேப்பா. ரூடியஸ் நான் ரூஜரோட வீர தீர கதைகளை எழுதலான்னு பாக்குறேன், அதுதான் மைண்ட்ல ஒரு மை ஸ்ட்ரைக் ஆகுதுன்பா. நோனும் பேப்பரை பார்த்துட்டு இவ்வளவுதான் எழுதிருக்கீங்களா, பேசாம நான் இதுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரட்டா, அதாவது நான் உங்க வழியில குறுக்க வரமாட்டேன்னாங்கிறப்ப ரூடியஸ் என்னன்பா, அவ நான் ரூஜட் கூட வந்தப்ப அவர் அவரோட வாழ்க்கையை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, அது மூலமா கதை எழுதுறதுக்கு நான் உதவுறேன்பா. ரூடியஸும் நிஜமாவா, ரொம்ப சந்தோஷமான்ட்டு கூடவே ஸ்கூல் விஷயத்துலயும் நீ சரியா இருக்கணும்பா. அவ ஒரு வார்ம் ஸ்மைலோட சரின்பா. இதுக்கப்புறம் நைட் சாப்பிடும் போது ரூடியஸ் ஐஷாவை வேலையை சந்தோஷமா சிரிச்சுட்டு பாக்குற போலதான் இருக்கும். இருந்தாலும் உனக்கு ஏதாவது மனசுல இருந்தா சொல்லு, ஏன்னா நோன் கூட நான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றேன், உன் கூட அவ்வளவா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்ல, அப்புறம் உனக்கு வேலையிலயும் ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லையா, அதால உனக்கு ஏதாவது வேணும்னா கேளுன்பா. அவளும் நல்லா யோசிச்சுட்டு அப்ப தரக்கு ஒரு விஷயம் தான் இருக்கு, நீங்க எனக்கான சம்பளம் தரலாமேன்பா. இதுக்கப்புறம் காசு கொடுத்து ஷாப்பிங்கும் கூட்டிட்டு போயிருப்பான். பார்த்தா செடி வைக்கிறதுக்கான பார்ட்ஸ் வாங்குவா பாப்பா. ரூடியஸும் இது எதுக்குன்னு கேட்டா, அவ நான் வர வழியில நிறைய ஃபிளவர் சீட்ஸ் கேதர் பண்ணனா, அதெல்லாம் வளர்க்கணும்னு ஆசை, அதனாலதான்பா. ரூடியஸும் அப்ப தாராளமா வளர்த்துக்க, இங்க இருக்க மணலுமே நல்லா ஃபெர்டிலிட்டிக்கு உதவுன்பா. அவ எனக்காக நீங்க எத் மேஜிக்கால அதை பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேப்பா. ரூடியஸும் அதுக்கு என்ன பாத்துக்கலான்பா. இதுக்கப்புறம் ரூடியஸ் ஒரு கம்மலை பார்த்துட்டு அதுல ப்ளூ கலர்ல இருக்கிறத எடுப்பான். ஐஷா அதை பார்த்துட்டு இது என்ன செல்ஃபிக்கான்னு கேப்பா. அவனும் ஆமா, என் ஒய்ஃபை நான் நல்ல விதமா ட்ரீட் பண்ணணும்லன்பா. ஐஷா செல்ஃபி ரொம்ப கொடுத்து வச்சவன்ட்டு அவளுக்கு காட்டுறா. அதே அன்பா அப்பப்ப எனக்கும் காட்டலாமேன்பா. ரூடியஸ் அதெல்லாம் மட்டும் முடியவே முடியாது, அப்பனுக்கு மட்டும் இது தெரிஞ்சது மூஞ்சிலே பொக்கு பொக்குன்னு வைப்பாருன்பா. இதுக்கப்புறம் கர்டைன்ஸ் க்ளோத்தோ இல்ல சம்திங் என்னன்னு தெரியல, பட் ஷாப்பிங் போயிட்டு அங்க அந்த கடைக்காரர்கிட்ட ரொம்ப அடிச்சு பேசிட்டு இருப்பா ஐஷா. கடைக்காரரும் வேலையில இதுக்கு மீறி குறைச்சு கொடுக்க முடியாதுன்னு. அவ உங்களுக்கு தெரியுமா, எங்க அண்ணன் தான் ஃபேமஸ் மேஜ் யூனிவர்சிட்டியில, இவர் தான் ரூடியஸ் கிரேரட். அப்புறம் ஆஸ்ட்ரா கிங்டம்ல இருக்க பிரின்சஸ் சாரியல், அவங்க என் அண்ணாவை ரொம்ப மதிக்கிறாங்க தெரியுமான்பா. கடைக்காரனும் கிரேரட் அப்புறம் பிரின்சஸா, எனக்கு இது உண்மையும் தான் படுது, சரி இன்னும் கொஞ்சம் குறைச்சு தரேன்பாரு. ரூடியஸ் கிட்ட போய் சைலண்டா, உனக்கு காசு பத்திரி நான் கூட கேளு தரேன்பா. அவ அதெல்லாம் பிரச்சனை இல்ல, காசு சரியா போயிரும்பா. இதுக்கப்புறம் அவளுக்கு இதெல்லாம் ஃபேவரட் திங்ஸ் சொல்லி பேசிட்டு வரப்ப ரூடியஸ் இல்லையே அதெல்லாம் உனக்கு வாங்கி தர மாட்டாளான்னு கேட்பான். ஐஷாவும் என் அம்மா அப்பெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க, அவங்க எப்பவும் சொல்லுவாங்க மேடுக்குன்னு அவங்களுக்கான டேஸ்ட் வேணும், ஃபர்னிஷ் பண்றது அவங்க டேஸ்ட்ல தான் இருக்கணும்பாங்கன்பா. ரூடியஸை பார்த்துட்டு ஒரு மாதிரி பாவமா கட்டி பிடிச்சிட்டு இது அப்ப நான் வச்சுக்க கூடாதான்னு கேப்பா. ரூடியஸ் நீ கண்டிப்பா வச்சுக்கலான்பா, இது ஜன்னலுக்கான கர்டைன் துணிங்க. ஐஷா ரூம் அப்படி டெக்கரேட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பா. இதுக்கப்புறம் ரூடியஸை நனஹோஷி இருக்க இடத்துல காட்டுவாங்க. அவளுக்கு பிளாஸ்டிக் பாட்டில் தானே போன தடவை கிடைச்சிருக்கும், இந்த தடவை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஆர்கானிக்கா ஏதாவது சிக்குதான்னு பாக்கலான்பா. கிட்டத்தட்ட 5 பாயிண்ட்ஸ் வச்சிருப்பா. ரூடியஸும் லைக் ஆர்கானிக்கானாங்கும் போது அவ அடுத்த லெவலுக்கு சாப்பாடுன்னு கூட சொல்லான்பா. ரூடியஸுக்கும் எதுக்காக இப்படி ஒரு கட்டமைப்புன்னு கேட்டா, அவ நான் இங்க இருந்து டெலபோர்ட் ஆகிறேன்னு வச்சுக்க, சப்போஸ் அந்த வேர்ல்டுல நான் நடுக்கடலுக்குள்ள போனா இல்ல நான் வானத்துக்கு மேல இது இருந்தான்பா. ரூடியஸும் புரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஆர்கானிக்கல் திங்ஸா போனா அப்படியே லிவிங் ஆர்கானிசம்ஸும் வரும், லைக் பூலா மச்சு எலி அப்புறம் மனுஷங்கன்னு போறப்ப ஒரு பின் பாயிண்ட் அக்யூரசியா ஜப்பானுக்கே போயிட முடியும் இல்லையா. இவ அதை தான் பண்ண போறாலும் நினைப்பான். நான் ஹோஷி திரும்ப போய் அந்த பெரியவரை பார்க்கணும்பா. ரூடியஸும் உனக்கு இந்த மேஜிக் சர்க்கிள்ஸ்ல ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னையே அந்த ஆளு அவரையா பார்க்க போறேன்பா. அவளும் ஆமான்ட்டு சரி டாபிக்க மாத்தாத, இந்தா நீ எனக்கு பண்ணதுக்கான ரிவார்டை வச்சுக்கன்ட்டு ரூடியஸ் கையில ஒரு பேப்பரை கொடுத்திருப்பா. அவனும் என்ன இதுன்னு கேட்பான். அவள் லேம்ப்லைட் ஸ்பிரிட்ஸை சமன் பண்றதுக்கான சர்க்கிள்ஸ், இது கேஸ்ட கூடவே அதிக ஒளி எழுப்பி பின்னாலேயே வரும், மானா குறையும் போது அதுகளா போயிருங்க, இது மேஜர் ஸ்கில்லையோ யார்கிட்டயுமே இருக்காது, இது நானா எனக்கு இன்வென்ட் பண்ணது, இதை நீயே வச்சுக்கன்பா. ரூடியஸும் மனசுக்குள்ள ஜாப்பனீஸ் கைஸ் கிட்ட இருக்குமே லிமிடெட் எடிஷன், அது மாதிரியான விஷயம் மட்டும் உள்ள வச்சுப்பான். நனஹோஷி இங்க பாரு, அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் பக்காவா நடந்துருச்சு, நான் உனக்கு இதை விட ஸ்பெஷலான கிஃப்ட் தரேன், அதால தயவு செஞ்சு நீ பெட்டரா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இரும்பா. இதுக்கப்புறம் ஜனோபா சைட் காமிச்சா அவனுமே சுயமா ஃபிகரின்லாம் பண்ண கத்திருப்பான். ஃபர்ஸ்ட் பக்காவா முடிச்ச சிலையை ஜூலிக்கு தான் கிஃப்ட் பண்ணிருப்பான். அவளும் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிட்டு மாஸ்டர் அண்ட் கிராண்ட் மாஸ்டர் 2 பேத்துக்குமே ரொம்ப நன்றின்பா, நான் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறான்பா. ஜனபாவும் நீ நல்லா செயல்படணுங்கிறப்ப அவ சரின்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவான். பார்த்தா ஜிஞ்சர் சேவகையா ஜனோபா கூடவே இருந்துருவா. யூனிவர்சிட்டி பக்கத்துல வீடு பார்த்து தனியா இருப்பா. அதால ரூடியஸ் மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு நைட்டுங்க விட ஒரு வைஃப் அவளுக்கான இடத்த கட்டமைச்சுக்கிற போலதான் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு நினைப்பான். கூடவே ஜூலிக்கு இந்த பெரிய இடத்துக்குலாம் போனா எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயங்கள் இருக்கும் இல்லையா, லைக் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனா இப்படிதான் நடந்துக்கணும்
இருக்கணுங்கிற மேனஸ் அதெல்லாம் இவ தான் கத்து கொடுத்துருப்பா. ஜிஞ்சர் ரூடிஸ் தன்னை தான் பாக்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் அப்படி பாக்குறேன்பா. அவனும் என்னமா என்ன பிளட்ஜ் எடுத்திருக்கீங்க ஜனோபாவை பாத்துக்கன்பா. பார்த்தா அது ஒரு பெரிய கதையா இருக்கும். ஜனோபாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, ஜிஞ்சர் கிட்ட தான் தான் மகனை பாத்துக்கன்னு சொல்லி வாக்கு வாங்கியிருக்கதா சொல்லுவா. ரூடிஸ் மனசுக்குள்ள ஜனோபா ராக்ஸி ஃபிகரின்காக ஜிஞ்சரை வித்திருப்பான் இல்லையா, அந்த மாதிரி காரியம்லாம் ஜனோபா பண்ணி இருந்தோ இவ லாயலா இருப்பாளா. சொல்லப்போனா குடும்ப விஷயங்கள் இப்படித்தானே இருக்கும்னு நினைப்பான். கிளிப் சைட் பார்த்தா அவன் எலினாலிஸ்க்கான சாபத்தை குறைக்கிறதுக்கு ஏத்த போல ஒரு பொருள் பண்ணிருப்பான். இதால வெளியே இருக்க மானாவும் உடம்புல இருக்க மானாவும் ஈர்க்கப்படும். இந்த கர்ஸ்க்கு இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன்ங்கிற போலதான் சொல்லுவான். கூடவே இதுல 2 பிரச்சனை இருக்குன்பா. ரூடிஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தெரியும், பார்க்கவே கேவலமா இருக்குன்பா. கிளிஃப் ஆமா ஜனோபா நானும் ஹோஷி ஹெல்ப் மூலமா இதை என்னால குட்டியா பண்ண முடிஞ்சிருக்குன்பா. ரூடிஸும் அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டா, கிளிஃப் இருந்தாலும் இது அதீத மானாவை இழுக்கும். எலினாலிஸ்னால மட்டுமே அதை சமாளிக்க முடியாது, நானும் கொஞ்சம் மானா கொடுக்க வேண்டியது வரும். அப்புறம் இதுக்கான அந்த டெஸ்ட்லாம் நான் டெய்லி கண்டக்ட் பண்றதுனால எனக்குமே மானால லிமிட் ஏற்படும். அதால நீ எனக்கு கொஞ்சம் மானா கொடுத்து உதவ முடியுமான்பா. ரூடிஸ் கண்டிப்பா அங்கவும் அவன் சந்தோஷப்படுவான். ரூடிஸ் மனசுக்குள்ள கிளிஃபுமே அவனோட இலக்குல நல்லா பொறுமையா நிதானமா ரீச் ஆயிட்டு தான் இருக்கான்னு நினைப்பான். இதுக்கப்புறம் வாழ்க்கை இதே போலதான் போயிட்டு இருக்கும். அவனுக்கு பாஸ்ட் லைஃப்ல கிடைக்காத ஹாப்பினஸ் இப்ப கிடைக்கிறதா சொல்லுவான். அப்படியே காலையில எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா செல்ஃபி ஒரு மாதிரி தயங்கி உட்காந்துருப்பா. ஐஷாவும் போய் தைரியமா சொல்லுங்கன்பா. செல்ஃபி இப்பவுமே தயங்கி எனக்கு இந்த 2 மாசம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதாலதான் நானும் ஐஷாவும் போய் டாக்டர்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்ப நான் 2 மாசம்பா. ரூடிஸ் நான்ட்டு அப்படியே வயித்துல கை வைப்பான். ஐஷா ஏதாவது ஒய்ஃப் கிட்ட சொல்ல மறந்துட்டீங்களான்பா. அவனுக்கு கண்ணு முன்னால சின்ன வயசுல பார்த்த செல்ஃபி தான் வந்து போவா. ஒரு மாதிரி கண் கலங்கி தேங்க்யூ லவ் யூன்பா. செல்ஃபியும் தேங்க்யூ வான்பா. ரூடிஸ் அழுதுட்டு எனக்கு வேற வார்த்தை எதுவும் கிடைக்கலன்ட்டு ஹக் பண்ணுவான். செல்ஃபியும் உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் தானேன்ட்டு அப்படியே அரவணைச்சுப்பா. பார்த்தா ரூடிஸ் டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படி இப்படிமா போலாங்கிற போல ட்ரை பண்ணுவான். ஐஷா தான் இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்திருப்பா. நோன் நைட்டு வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அப்படின்னா நான் அத்தையாக போறானான்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா. ஐஷா இந்த விஷயத்த போய் ஆரியல் கிட்ட சொல்லவும் அவளும் பார்த்தா 2 வருஷம் லீவ்லாம் கொடுத்திருப்பா. கூடவே கிரேட் ஆன்டியான எலினலிஸ் அதை எடுத்துக்கிறதா சொல்லுவா. செல்ஃபியும் அவங்களுக்கு அது ஓகேவா, அவங்களுக்கு கர்ஸ் வேற இருக்கேன்பா. ஐஷா அதெல்லாம் அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் போய் சொன்னேன், எல்லாரும் உங்க 2 பேர்த்து விஷயத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்பா. ரூடியஸ் தேங்க்ஸ் சொல்லவும் அதெல்லாம் பெரிய விஷயமான்பா. நோனுக்கு இதெல்லாம் பார்த்து கடுப்பாகும். அப்படியே நைட் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றப்ப ரூடியஸ் கண்டிப்பா அப்பா தாத்தா ஆக போறதா தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாருன்பா. நோனுமே ஆமா அவர் முகத்தை பார்க்க காத்திருக்கன்பா. ரூடியஸ் நீங்க 2 பேரும் பிறந்தப்பவும் அப்படிதான், அவர் முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சுன்பா. நோனும் சிரிச்சுக்கிட்டே அதானே அப்பான்கிறது அண்ணான்பா. ரூடியஸ்க்குல இதே இடத்துல மொத்த குடும்பமும் ஒன்னா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சலாம் பாப்பான். திடீர்னு பார்த்தா ஒரு லெட்டர் வந்திருக்கும். இப்ப வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் இது புரட்டி போட்டிருக்கோம். பார்த்தா ஜெனித்தோட ரெஸ்கியூ டிஃபிகல்ட்டா இருக்கு, உதவி தேவைன்னு வந்திருக்கும். ரூடியஸோட கண்ணீர் அது மேல விழும். சீன் அப்படியே ஸ்வாப் ஆகும். முன்னால பார்த்தா மேன்கார்டு இருப்பான். ரூடியஸும் கீஸ் அனுப்புற லெட்டர் அதுல என்ன நடக்குதுன்பா. மேன்கார்டு பிரச்சனை தான் தெரியலையான்பா. ரூடியஸ் அதான் கேக்குறேன், பெஹரித் போனா வருந்துவன்னு சொல்லி என்ன இங்க தாட்டி விட்டே எதுக்குன்பா. அவரும் வருந்தாம இருக்கதான் பாரு. ரூடியஸ் அதுக்குன்னு நான் போகாம வருந்துறதான்பா. மேன்கார்டும் நேத்து வரைக்கும் உனக்கு வருத்தம் இருந்துச்சா, இங்க வந்து நீ நிறைய ஃப்ரெண்ட்ஸை பிடிச்ச, நீ புதுசா நிறைய மனுஷங்களை பார்த்து வளர்ந்த, உனக்கு உன்னோட பிரச்சனை கியூர் ஆச்சு, நீ உன் தங்கச்சிகளோட ஒன்று சேர்ந்துட்ட, கூடவே உனக்கு கல்யாணம் ஆகி இப்போ ஒரு குழந்தை வந்து உன அப்பான்னு கூப்பிட போகுதுன்பா. ரூடியஸ் எல்லாம் ஓகே தான், இருந்தாலும் பெஹரித் போக விடாம எதுக்கு என்ன தடுத்த, நீ என்ன நல்லா ஏமாத்திட்டீன்பா. மேன்கார்ட் நான் உன்னை ஏமாத்தவள இல்ல, அங்க போனா உனக்கு பிரச்சனை தான் பாரு. ரூடியஸும் என்ன பிரச்சனைனாவது சொல்லுன்பா. அவர் சொல்லவே முடியாதுன்றவாரு. ரூடியஸ் நீ எப்பேற்பட்ட கேவலமானவன்கிறதே மறந்துட்டனேன்பா. அவரும் ஏன்டா இப்படிலாம் பேசுறேன்னா, ரூடியஸ் அட்லீஸ்ட் நான் போன என்ன மாதிரி வருந்தவனாவது சொல்லியா, என் குடும்பம் அங்க ஆபத்துல இருக்கு, நான் எப்படி இங்கே இருக்கேன்பா. மேன்கார்டு இருள முடிவெடுக்க முடியுமா, மனுஷங்களான நீங்க ஏன்டா இவ்வளவு பேராசக்காரங்களா இருக்கீங்கன்பாரு. ரூடியஸ் நான் பேராசையெல்லாம் பேசல, எனக்கு வருத்தம் எதுவும் வேண்டான்பா. மேன்கார்டு நீ ஸ்கூல்ல 1.5 வருஷமா இருக்க, உன் தங்கச்சிக்கு இங்க வர 1 வருஷம் ஆயிருக்கு, சப்போஸ் பெஹரித் போயிருந்தா அவங்கள மிஸ் பண்ணிருக்க மாட்டேன்பா. ரூடியஸ் நான் லெட்டர் அனுப்பாம எப்படி அவங்க வருவாங்க, ஒன்னும் மெலிஸ்ல இருந்திருக்கணும், இல்ல அவங்க அப்படியே போட்டவுன்ல இருந்திருக்கணும்பா. மேன்கார்டு நீ இல்லைனாலும் அசுரா கிங்டம் தான் அவங்க வந்திருப்பாங்க, இல்லையாக்குன்னு குடும்பம் இருக்கிறது தெரியும் தானே. ரூடியஸும் ஆமான்னு ஒத்துப்பான். மேன்கார்டு ரூடியஸ் கிட்ட இப்ப செல்ஃபியும் உன் குழந்தையும் என்ன நிலைமைக்கு ஆளாக போறாங்க, நீ தனியா அவங்க தவிக்கிட்டு அப்படியே பெஹரித் போயிருவியான்னு பாரு. ரூடியஸ் எப்படி பார்த்தாலும் வருந்திட்டே இருக்க போலதான் இருக்குன்பா. மேன்கார்டு இங்க பாரு, வருத்தங்கள் இல்லாம வாழ்க்கை இருக்காது, நீ மட்டும் இப்ப பெஹரித் போன ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டியது வந்துரும் பாரு. ரூடியஸ் இவ்வளவு பிடிவாதமா சொன்னா இருக்கன்பா. அவரும் இந்த அட்வைஸ் தெளிவா கேட்கறேன் பாரு. ரூடியஸ் கேட்டு தானே ஆகணும்பா. மேன்கார்டு இங்க பாரு, அடுத்த மேட்டிங் சீசன் வரைக்கும் காத்துரு, அப்ப லிலியான் பர்ஷியானாக்கு ரொமான்டிக் திங்ஸ் ஜாஸ்தியா வரும், அப்ப நீ அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு உன் வாழ்க்கையை ஜம்முன்னு வாழ்வேன் பாரு. ரூடியஸும் நான் என் செல்ஃபிக்கு துரோகம் எல்லாம் பண்ண மாட்டேன்னு கத்துவான். பார்த்தா கனவுல இருந்து வெளியே வந்திருப்பான். செல்ஃபி ஏன் ஏதாவது கெட்ட கனவான்னு கேட்பா. அவன் மனசுக்குள்ள மேன்கார்டு சொல்ற விஷயத்துல லிலியா பர்ஷியானா விஷயத்த பெருசா எடுத்துக்க வேண்டாம், ஆனா நான் இப்ப பெஹரித் கிளம்பினாலும் போக 1 வருஷம் ஆகுமே நினைப்பான். செல்ஃபி லெட்டர்னாலதான் பிரச்சனையா, இங்க பாரு உன்ன போலதான் உன் தங்கச்சிகளும் கவலையா இருக்காங்க, என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் ஃபைனா தான் இருப்பேன்பா. ரூடியஸ் நான் போலின்ட்டு அடுத்த நாள் எந்திரிச்சு ட்ரைனிங் போனவன் ஒருவேளை கீஸ் பாலை சந்திக்காம இப்படி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருப்பானோ, எனக்கு தெரிஞ்சு பால் ஏற்கனவே காப்பாத்தி இருந்தா இல்லாட்டி காப்பாத்தாம போயிருந்தான்ட்டு ஒரு மாதிரி பயப்படுவான். இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி எலினாலிஸ் கிட்ட பேசலான்னு போனா அவ நீ இங்கே இருக்கதான் நல்லது, நான் போய் பாத்துக்கிறேன்பா. ரூடியஸும் கிளிஃப் விஷயம்னு கேட்டா அவ நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன், கூடவே செல்ஃபி குடும்பத்துக்கு ஒண்ணுனா பாத்துட்டு இருக்க முடியாதுலன்பா. ரூடியஸும் அவன்
பாவன்பா. அவன் ஃபியூச்சர் போப் ஆக வேண்டியவன். நான் எனக்காக அவனை இழுத்து வச்சுக்க முடியாது. என் மேல அவனுக்கு இருக்க காதல் இளைஞர்கள் பண்ற தப்பு போலதான். அது அவனோட ஃபியூச்சர் கெரியரை பாதிச்சிடக்கூடாதுன்பா. இதுக்கு பிறகு ரூடியஸ் இதை பத்தி ஜனோபா கிட்ட பேசலான்னு போனா, ஜனோபா நான் கூட வர முடியாது, நான் வந்தா உங்களுக்கு டிராவலிங்ல தொல்லதான், கூடவே ஜூலியா ரொம்ப தூரம் கூட்டிட்டு வர முடியாதுன்றவான். ரூடியஸ் அப்ப நான் போலாமாண்ணா? ஆமா அது உங்க முடிவுதான். நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரேன். இங்க பாருங்க, குழந்தைய பிறக்கிறதுக்கு அவங்க அப்பா கிட்ட இருக்கணும் இருக்க வேண்டாங்கிறலாம் இல்ல. நீங்க போறதுன்னா போங்க, நான் வேணா இங்க இருந்து உங்களோட ஒய்ஃப் அப்புறம் தங்கச்சிகளை பாதுகாக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பாதுகாக்க பாப்பன்பா. டேஸ் தேங்க்ஸ் சொல்லிட்டு நைட் எல்லாரும் தூங்குறாங்களாங்க செக் பண்ணிட்டு போய் படுக்கிறப்ப, செல்ஃபி கூட என் தங்கச்சிக்கு இருந்தாலும் நான் தான் அந்த குடும்பத்துக்கான பேக் போனா இருக்கேன், நான் எப்படி இவங்களை அப்படியே விட்டு போறதுன்ட்டு காலையில நேரத்துல எந்திரிச்சவன் படிக்கட்ட உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். நான் பார்த்தா டிராவல் பண்ற போல கிளம்பிருப்பா. டேஸும் தடுக்கலான்னு பார்த்தா அவ படியை தாண்டக்குள்ளேயே விழுந்திருப்பா. டேஸும் உன்னால போக முடியாதுன்பா. அவளும் என்னால போக முடியாது, ஆனா உன்னால போக முடியும்ல, நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளவு சஃபர் ஆவாங்க, ஏன் நீ இன்னும் போகாம இருக்கேன்னு சொல்லிட்டு கதறிடுவா. டேஸும் மனசுக்குள்ள நோன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போக முடியாது, ஆனா என்னால முடியும்ல, நான் என் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்தலாம்லன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் நோனோட கையை பிடிச்சு தூக்கி வாமா ஹக் பண்ணிட்டு, நான் போறேன், எனக்காக நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறியா? ஐஷா அண்ட் செல்ஃபிக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்பா. அவளும் சந்தோஷமாட்டு தேங்க்யூலாம் சொல்லுவா. 2 days நான் போய் நம்ம பேரண்ட்ஸை மீட்கிறேன்பா. இந்த இடத்துல டர்னிங் பாயிண்ட் 3ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இப்ப வரைக்கும் 3 டர்னிங் பாயிண்ட் பார்த்தோம்ல, அதுல எது உங்களுக்கான ரொம்ப பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ இதோட முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.